ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அப்ளிகேஷன் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. 26/2025 ஸ்டார்ட் ஆச்சு. இது லாஸ்ட் டேட் அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 24/7/2025, அதாவது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ அதான் லாஸ்ட் டேட் அப்ளை. அதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃபீ பேமெண்ட்டுக்கான டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 25/7/2025. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ, அதாவது இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டேங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, இல்லை சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலோ அதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. 29 ஜூலை 2025லேருந்து 31 ஜூலை வரைக்கும் அந்த டைம் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுதுன்னா 20 செப்டம்பர்ல இருந்து 24 அக்டோபர் வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த் நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ இப்போ போஸ்ட் அண்ட் பே லெவல் பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் 2 போஸ்ட் இருக்கு. ஸோ 2மே குரூப் சி போஸ்ட் தான். பே லெவல் 1 தான் 7 சிபிசி படி. ஸோ வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து ஹவல்தாருக்கு வந்து 1075 வேக்கன்சிஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் எம்டிஎஸ்க்கு வந்து வேக்கன்சிஸ் அண்டர் கலெக்ஷன், அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் லேட்டரா தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்க்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும், ஹவல்தாருக்கு வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும். அப்போ அ இது க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா, 2/8/2000லிருந்து 1/8/2007 வரைக்கும் இருக்கணும். அப்போ 2/8/2000க்கு முன்னாடி பொறந்திருக்கக்கூடாது. 1/8/2007க்கு அப்புறம் பொறந்திருக்கக்கூடாது. ஸோ 18-27ன்றது அதே மாரி 2/8/1998க்கு முன்னாடி பொறந்திருக்கக்கூடாது. 1/8/2007க்கு அப்புறம் அவங்க பொறந்திருக்கக்கூடாது. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொன்ன அந்த க்ரூஷியல் டேட்ஸ்ல இப்போ ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. எஸ்டி, எஸ்சியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கு. 25 + 5 இயர்ஸ் 30 இருக்கும். 27 + 5 இயர்ஸ் 32 இருக்கும். அதே மாரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் ஏஜ் குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அந்த பர்ட்டிகுலர் கேட்டகரி வந்தீங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணும்போது, அதுக்கேத்த உங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன்னா 10த் தான். அதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கக்கூடியது. ஸோ நீங்க வந்து க்ரூஷியல் டேட் பார்த்தீங்கன்னா, 1/8/2025 அந்த டைம்ல நீங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஆதார் ஆத்தென்டிகேஷன் ப்ரிஃபர்ட், அதாவது உங்க ஆதார் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் நீங்க பண்ணும்போது, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே கேப்சர் ஆகும் 1. இது ப்ரிஃபரன்ஸ் தான். இது இல்லாம நீங்க பண்ணலாம். பட் அப்படி பண்ணீங்கன்னா, ப்ரொசீஜர் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஆ இப்போ நீங்க எக்ஸாம் சென்டர்ல போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது, மத்தவங்கள விட நீங்க 2 ஹார்ஸ் முன்னாடி போய் நிக்கணும். உங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சா தான் உங்கள எக்ஸாம் ஹால்க்குள்ள என்டர் பண்ண விடுவாங்க. மத்தவங்களுக்குலாம் பயோமெட்ரிக் வச்சாலே அவங்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிடும். அவங்க உள்ள போயிடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 தான். அது வந்து ஜெனரலுக்கும், ஓபிசிக்கும். அதுவே விமனா இருக்கிறாங்க, எஸ்சி, எஸ்டியா இருக்காங்க, பிடபிள்யூடி இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து எக்ஸம்டட். அப்போ ஃப்ரீ தான். ஸோ கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் வந்து 200, செகண்ட் கரெக்ஷன் வந்து 500 ஆகும். ஸோ எம்டிஎஸும் சரி, ஹவல்தாரும் சரி 2மே பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸா தான் இருக்கும். ஸோ எம்டிஎஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான். ஆனா ஹவல்தாருக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கும், பிசிக்கல் டெஸ்ட் இது 2மே உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, செஷன் 1 வந்து நியூமெரிக்கல், அதாவது மேத்ஸும் உங்களுக்கு ரீசனிங்கும் இருக்கும். ஸோ மேத்ஸ் வந்து 20 கொஸ்டின் 60 மார்க்குக்கு, ரீசனிங் 20 கொஸ்டின் 60 மார்க்குக்கு. இது 2மே இந்த செஷன் 1ன்றது முழுக்க முழுக்க குவாலிஃபையிங். அதாவது இதுல நீங்க ஒரு சர்டைன் லெவல் மார்க் எடுத்துட்டாலே நீங்க குவாலிஃபை ஆயிடுவீங்க. செஷன் 2ல என்னன்னா, ஜெனரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின் 75 மார்க்கு, இங்கிலீஷ் வந்து 25 கொஸ்டின் 75 மார்க்கு. இது வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணது. ஸோ கட் ஆஃப்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஸோ டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் பெர் செஷன். அதாவது இதுக்கு ஒரு 45 மினிட்ஸ், இதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் அவங்க குடுப்பாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங், செஷன் 1க்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஏன்னா அது குவாலிஃபையிங் பேப்பரு. செஷன் 2ல வந்து -1 மார்க், ஒரு ராங் ஆன்ஸருக்கு -1 மார்க் போகும். அண்ட் இந்த எக்ஸாமோட பெரிய பெனிஃபிட் என்னன்னா, தமிழ்ல நீங்க எக்ஸாம் எழுத முடியும். ஸோ ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இந்த எக்ஸாம் எழுத முடியும். அப்ப தமிழும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இப்ப நான் சொன்ன மாரி பிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அது வந்து ஹவல்தாருக்கு இருக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ். இப்ப மேல் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 1600 மீட்டர் வாக் பண்ணணும் 15 மினிட்ஸ்ல. ஃபீமேலா இருந்தாங்கன்னா 1 கிலோமீட்டர் வாக் பண்ணணும் 20 மினிட்ஸ்ல. அதே மாரி மேல் பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர் இருக்கும். செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எக்ஸ்பான்ஷன்ல 5 சென்டிமீட்டர். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ன்றது 152 சென்டிமீட்டர், வெயிட்ன்றது 48 கேஜி. ஸோ ரிலாக்சேஷன் ஃபார் கர்வாலிஸ், கோர்காஸ் அண்ட் எஸ்டிஸ்.
ஸோ மினிமம் குவாலிஃபைங் மேக்ஸ் அதாவது செஷன் 1க்கான மினிமம் குவாலிஃபைங் மேக்ஸ் என்னன்னா, அன்ரிசர்வ்டா இருந்தீங்கன்னா 30% எடுத்திருக்கணும். டோட்டல் மார்க்ஸ்ல. ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 25%. மத்தவங்க எல்லாருமே 20%. அதாவது எஸ்சி, எஸ்டி கேட்டகரி இருக்கவங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் என்னலாம் தேவை? நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறீங்கன்னா என்னலாம் தேவைன்னா, ஸோ ஆக்சுவலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வச்சிருக்கணும். 10த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட கேஸ்ட்டோட கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸு, இன்கேஸ் நீங்க பிடபிள்யூடி இல்ல எக்ஸ் சர்வீஸ்மென்னு, சர்வீஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்க அத அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா, அத நீங்க குடுக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் அது உங்களோட கேஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் தான். அது கேஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸோ இல்ல நீங்க அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரியில வரீங்களோ, அந்த சர்டிஃபிகேட்ஸ் நீங்க வச்சிருக்கலாம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் இஃப் எம்ப்ளாய்ட். நீங்க இன்னொரு இடத்துல எம்ப்ளாய்டா இருக்கீங்க. இப்ப நீங்க இங்க வரும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டோட வரணும். மேரேஜோ, டிவோர்ஸோ இந்த ஏதாவது ஒரு கண்டிஷன்ல உங்களுக்கு நேம் சேஞ்ச் எதா ஆயிருந்துச்சுன்னா, அந்த நேம் சேஞ்சுக்கான டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு மெயினா தேவை. ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மஸ்ட் பி ஃபில்ட் கேர்ஃபுல்லி, கேனாட் பி சேஞ்ச் லேட்டர். ஸோ மேக்ஸிமம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா யோசிச்சு குடுங்க. மேக்ஸிமம் அத வந்து பின்னாடி மாத்துறது ரொம்ப கஷ்டம். சிலபஸ் பார்த்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இந்த 4 தான் இருக்கும். அண்ட் மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பாட் மாஸ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பெர்சன்டேஜ் இந்த மாரி மெயின் டாபிக்ஸே நம்ம ஈஸியா பார்த்துட்டு போனாலே, மேத்ஸ்ல நமக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபையிங் மார்க்ஸ்ன்றது நம்ம எடுத்துடலாம். ஸோ ரீசனிங்கும் அதே மாரி தான். ஜெனரல் அவேர்னஸ்ல மட்டும் இப்ப இந்த 2 ஏரியா தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஜெனரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக் சயன்ஸ்ன்றது பாலிட்டி தான். சிவிக்ஸ்ன்றது பாலிட்டி, சயின்ஸு, என்வைரன்மென்ட் இது எல்லாமே 10த் லெவல் வரைக்கும். கரெக்ட்டா சொல்லணும்னா என்சிஇஆர்டி 10த் லெவல் வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்கணும். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, கிராமர், காம்ப்ரிஹென்ஷன், வொக்காபுலரி, சினோனிம், ஆன்டனிம்ஸ், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஏரியாஸ்ல கேட்பாங்க. இது நமக்கு ஒரே லெவல் தான். டியர் 1 மட்டும் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட்டா நம்ம டிவிக்கு தான் போறோங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த பிரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ண போறோம்? அதுக்கு என்ன பிளான் பண்ண போறோம்ன்றத நம்ம சொல்றோம். இப்போதிலிருந்து நம்ம பார்த்தோம்னா, 86 டேஸ் இருக்கு. அதாவது எக்ஸாம் ஆரம்பிக்கிற நாளு. எக்ஸாம் முடியிற நாள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 120 டேஸ் நமக்கு இருக்குது. ஏன்னா, அக்டோபர் 24 முடியுது எக்ஸாமு. அப்போ பார்த்தீங்கன்னா 120 டேஸ் இருக்குது. அப்போ மினிமம் 86 டேஸும், மேக்ஸிமம் உங்களுக்கு 120 டேஸும் உங்களுக்கு இருக்குது. இப்ப இந்த டைம நீங்க வந்து அப்ப மினிமம் 86 டேஸா தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பண்ணணும். அப்படி பண்றோம்னா, நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ணணும்ன்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு ஸ்மார்ட் பிளானர் வந்து எங்க சேனல்ல நாங்க போடுறோம். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 75 டேஸ் எப்படி நீங்க இந்த எஸ்எஸ்சிக்கான எம்டிஎஸ்க்கான பிரிப்பரேஷன நீங்க வந்து டெய்லி பிளான் பண்ணி பண்ணலான்றது போட்டிருக்கோம். இதுல அதிக ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜிஎஸ்ல நாங்க குடுத்திருப்போம், இங்கிலீஷ்ல குடுத்திருப்போம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்ல ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாவே வச்சிருப்போம். ஏன்னா இருக்க டைம்ல நம்ம அப்படிதான் பண்ணணும். 2வது அது குவாலிஃபையிங் பேப்பர்ஸும் தான். அதனால நீங்க மேத்ஸு ஜிஎஸும் இங்கிலீஷும் இத நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாலே போதும். அதுக்கு வந்து 75 டேஸ்க்கான ஒரு பிளானர் வந்து எங்க சேனல்ல வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிளானர் படி நீங்க டே டூ டே என்னென்ன டாபிக் எப்பப்ப படிக்கணும், அது எப்பலாம் நீங்க ரிவைஸ் பண்ணணும், அது எல்லாமே நாங்க டீட்டெயிலா குடுத்துருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப டே 1 நீங்க வந்து எல்சிஎம் பார்க்குறீங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரியில நீங்க வந்து ஐவிசி படிக்கிறீங்க. அ சயன்ஸ் வந்து பிசிக்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ், நவுன்ஸ், இடியம்ஸ் இந்த மாரி டாபிக்லாம் நீங்க ஒரு நாள் என்னென்ன டாபிக் படிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க டீட்டெயிலா குடுத்துருப்போம். ஸோ இப்ப இருக்க இந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்ல டெய்லி ஈவினிங் 6 பிஎம் டூ 9 பிஎம் வந்து யூடியூப் லைவ் செஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இந்த லைவ் செஷன்ஸ்ல நம்ம மேஜரா எத ஃபோக்கஸ் பண்ணி போறோம்னா, ஜிஎஸ், மேத்ஸ், இங்கிலீஷ். ஸோ உங்க பிரிப்பரேஷன்ல நீங்க டெய்லியும் இந்த 6 டூ 9 செஷன்ஸ நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது, பேசிக்ஸ் நம்ம கவர் பண்ணி, அதில பிவைக்யூஸ் என்னலாம் இருக்கோ, அதெல்லாம் நம்ம கவர் பண்றோம். அண்ட் மண்டே டூ ஃப்ரைடே இந்த செஷன்ஸ் போகும். மண்டே டூ ஃப்ரைடேலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே, சாட்டர்டே மேரத்தான் செஷன் ஒண்ணு கொண்டு போவோம். அந்த சாட்டர்டே மேரத்தான் செஷன்ல இத பேஸ் பண்ணி நாங்க வந்து பிவைக்யூ சால்வ் பண்ணி காட்டுவோம். ஸோ இது எல்லாமே நீங்க YouTubeலயே ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல எனக்கு பேசிக்ஸ்லேருந்து, ஃபவுண்டேஷன்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் பண்ணணும். நான் பக்காவா ஒரு கிளாஸ் மாரி எனக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு எங்க தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப்லேருந்து பெய்ட் கோர்ஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், மேத்ஸ், ரீசனிங், ஜிஎஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்க்குமே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்க கவர் பண்ணி, டாபிக் வைஸ் எல்லா வீடியோஸும் வச்சிருப்போம். அது போக பிவைக்யூ ஆன டிஸ்கஷன்ஸும் நாங்க வீடியோஸா எடுத்து வந்து வச்சிருக்கோம். வொக்காபுலரிக்கான ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். அண்ட் பிவைக்யூக்கான டெஸ்ட் சீரிஸுமே நாங்க கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிருவோம். இல்ல எனக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் வேணாம். எனக்கு சில காம்பினேஷன்ல இருந்தா போதும். எக்ஸாம்பிள் நான் ஜிஎஸும், மேத்ஸும் ஃபோக்கஸ் பண்றேன்னா, அதுக்கு ஒரு தனி கோர்ஸ் இருக்கு. இல்ல இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ்க்கு இருக்கு. மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கு இருக்கு. இல்ல இண்டிவிஜுவலா வேணும்னா, வெறும் இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் வேணும்னாலும் இருக்கும். மேத்ஸ் வேணும்னாலும் இருக்கும். ஜிஎஸ் வேணும்னாலும் இருக்கும்.
அது போக எங்க கோர்ஸை நீங்க எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருவோம். அத நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. குடுத்துருப்போம். அண்ட் இப்ப எஸ்எஸ்சி நீங்க பிரிப்பேர் பண்ண வரீங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னா என்ன அப்படின்றது நெறைய பேருக்கு தெரியலன்னா, இந்த வீடியோ ஒரு தடவ நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் எப்படி உங்க எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு வீடியோ நாங்க போட்டிருப்போம். ஏன் இந்த வீடியோ இப்போ இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இன்கேஸ் நீங்க எஸ்எஸ்சி 2026க்கு நீங்க பிரிப்பேர் பண்ண போறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இப்பலேருந்து உங்க ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எங்க டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்ஸ் போஸ்ட் பண்ணலாம். கமெண்ட்ஸ்லயும் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.